வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைனிங் கிளாத்தில் டாட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி அடையாளம் போட்டுக்கலாம். சேலையோட கிளாத்துக்கு உள்பகுதியில் லைனிங் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் ஃபுல்லாக பதிச்சு எடுத்துக்கலாம். பிசுரெல்லாம் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் அது மாதிரி பதிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமே உங்களுக்கு தனித்தனியாக வரணும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பதிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம அடையாளம் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து பிடிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கிராஸாக வந்து தைக்கக்கூடாது. லைட்டாக வளைச்சி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் அழகாக வரும். இதே மாதிரி 3 பக்கத்துக்கும் டாட் பிடிச்சிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. நம்மளோட கிராஸில் பாருங்கள், எந்த வித குழியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட கிராஸ் வந்து நல்லா கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கோங்க. தையல் வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் கிராஸ் வந்து அழகாக கிடைக்கும். இதே மெத்தடை நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அழகான முன்பக்க கிராஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம 2 சைடுக்குமே டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி தைக்கணும். பட்டி தைக்கிறதுக்காக பட்டியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கக்கூடிய பட்டிக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சு ஜாயின் பண்ணணும். 1/4 இன்ச்சு அளவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடோட அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது மடிச்சடிக்கிற கோட்டுக்கு மேலே பாருங்கள். அதுக்காக நம்ம வந்து பட்டி சைடை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணோம்னா சரியாக வந்துடும். பட்டி சைடு கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் சைடு கிளாத்தில் கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இழுத்துக்கிட்டு வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து எப்போதும் போல் பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எப்போதுமே நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைடு அடிக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து தைக்கும்போது ஒன்றா செக் பண்ணிகிட்டே தைச்சோம்னா கடைசியில் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.